ஒரு அழகான பச்சை நிற கிராமத்தில் பெரியதாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்த ஒரு மாம்பழ மரம் இருந்தது. அந்த மரம் சாதாரண மரம் அல்ல, அது மாயாஜாலம் நிறைந்த மரம். காற்று மெதுவாக வீசும்போது அந்த மரம் மென்மையாக ஒலிப்பதை நான் கேட்டேன். குழந்தைகளே, அது ஒரு பேசும் மாம்பழ மரம். அந்த மரத்தில் எப்போதும் இனிய மாம்பழங்கள் குலுங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மரத்தின் அருகில் இருந்தால் மனசு தானாகவே சந்தோஷமாகிவிடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த மரத்தில் 3 குட்டி குரங்குகள் வசித்தன. அவை எப்போதும் சிரித்துக்கொண்டே குதித்து விளையாடிக் கொண்டே இருக்கும். நான் பார்த்தபோது அந்த குரங்குகள் மரத்திலிருந்து மரத்துக்கு தாவி ஒருவருக்கொருவர் வேடிக்கை செய்து கொண்டிருந்தன. அவற்றின் சிரிப்பு கேட்கும்போதெல்லாம் பறவைகளும் சேர்ந்து கீச்சி கீச்சி என்று பாடின. கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. ஒரு நாள் வானம் திடீரென்று மேகமூட்டமாகியது. கிராமத்திலிருந்த குழந்தைகள் சோகமாகிவிட்டார்கள். விளையாட முடியாமல் எல்லோரும் வீடுகளில் இருந்தார்கள். அப்போது அந்த மாயாஜால மாம்பழ மரம் மெதுவாக குலுங்கியது. நான் பார்த்தேன், மாம்பழங்கள் தங்க நிறமாக மின்னின. அந்த 3 சிரிக்கும் குரங்குகள் மரத்தை சுற்றி வேகமாக குதித்தன. உடனே என்ன நடந்தது தெரியுமா? மழை இல்லாமலே சந்தோஷம் போல சிறிய சிறிய ஒலிக்கீற்றுகள் கிராமம் முழுவதும் விழுந்தன. குழந்தைகளின் முகங்களில் சிரிப்பு மலர்ந்தது. அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் ஒரு விஷயம் புரிந்தது. சிரிப்பு, மகிழ்ச்சி, நல்ல மனமிருந்தால் மாயாஜாலம் தானாகவே நடக்கும். அந்த மாம்பழ மரமும் 3 சிரிக்கும் குரங்குகளும் இன்னும் அந்த கிராமத்தை காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றன. குழந்தைகளே, நாம் எல்லோரும் தினமும் சிரித்தால் நம்முடைய உலகமும் இப்படியே மாயாஜாலமாக மாறும்.